இப்போ வந்து எனக்கு நல்லது செய்யணும் எச்சினியை வச்சு அப்படின்னா அதை எந்த மாதிரி நீங்க அந்த எச்சினிக்கு வந்து கன்வே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க எந்த மாதிரி எச்சினியை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண வைப்பீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே. உங்களுக்கு யாரோ ஏதோ செய்வேன்னு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு தூக்கம் வரல, மனசாந்தி இல்லை, நினச்ச காரியம் நடக்கலை, ஏதோ ப்ராப்ளங்கள் நீங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு நானும் உங்கள் பேர் வச்சு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு நானும் அதுக்கு நான் சொல்லுவேன். அந்த எச்சனைக்கு வந்து காதில் உன் பேர் 3 வாட்டு சொல்லி உன் டேட் ஆஃப் பர்த் 3 வாட்டு சொல்லி ராசி நட்சத்திரம் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ஸ்ரீராம ரக்ஷ சொல்லுவாங்கல்ல, ஸ்ரீராம ரக்ஷ மாதிரி அது உங்களுக்கு வந்து 4 பக்கம் எந்த பிரச்சனை உங்களுக்கு வராது, இருக்கிற பிரச்சனை தீர்த்து கொடுக்கும். அந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் மாட்டக்கூடாமல் அது உங்களுக்கு சேஃப்டி பண்ணும். ஓகே. யாரன்னா எதனா செஞ்சாலும், ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால், தொழில் பிரச்சனை இருந்தால், வேலையில் ப்ராப்ளம் இருந்தால், யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு எதனா செஞ்சுட்டா கூட அதிலிருந்து காப்பாற்றிட்டு உங்களுக்கு சேஃப்டி கொடுக்கும். இது வந்து நிறைய பேருக்கெல்லாம் தெரியாது. இந்த எச்சினால் வந்து 99% கெட்டது தான் பயன்படுத்துகிறாங்க தவிர நல்லது பயன்படுத்துறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ இந்த ஜென்ரேஷனில். எங்ககிட்ட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, குருஜி இந்த எக்ஸினை வச்சு ஒரு ஆளும் கொல்லணும், ஒரு ஆளும் இல்லாமல் பண்ணணும், அவங்களுக்கு வந்து பக்கவாதம் வர மாதிரி செய்யணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். எதுக்கு நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? ஒரு ஆளுக்கு நல்லது செய்யணும் தவிர கெட்டது செய்யக்கூடாது. கெட்டது செஞ்சுட்டா அந்த கர்மை நம்மளும் பாதிக்கும், நம்ம பசங்களும் பாதிக்கும். அதனால தான் நம்ம தாத்தா நம்ம அப்பா சொன்னது, அப்பா எங்களுக்கு சொன்னது, நம்ம பாரம்பரியமாக நம்ம இந்த ஃபீல்டில் நல்லது செய்கிறத தவிர கெட்டதை நாங்கள் செய்யவே மாட்டேன். எதுக்கு இந்த கருமாரியம்மா கொடுத்த ஒரு வரம், நான் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து அவங்க தேவி கொடுத்த ஒரு வரத்தினால தான் நான் இந்த ஃபீல்டில் எத்தனோ பேருக்கு இந்த எக்ஸினை வச்சுட்டு அவங்க கஷ்டங்களை தீர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குழந்தை இல்லைனாலும் கூட அதுக்கு கூட அந்த அம்மா ஆசீர்வாதம் கொடுத்துட்டா அது கூட இந்த எக்ஸினை வச்சு கூட அந்த பாக்கியம் கூட ஏற்பாடு பண்ணுறது கூட அதுக்கு ஒலி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த எக்ஸினை வந்து ஒரு தெய்வ சக்தியோட சக்தி மாதிரி தான். ஆனால் இது யார் பயன்படுத்துகிறாங்களோ அது நல்லது மாதிரி தான் பயன்படுத்த